இறைவனுடைய இறைவனுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் இந்த உலகத்துல நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ, சொல்லிவிட்டு சென்றார்களோ, இது எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனா இந்த முஹப்பத் என்பதுல தான் நிறைய பேர் நம்ம வாயளவில், அதாவது எல்லாருக்குமே பொதுவா அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு பிடிக்கும். அந்த பிடித்தல் என்பது, அந்த அன்பு என்பது, அந்த பாசம் என்பது எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நிறைய புரிஞ்சுக்கிறோம். அது பேசுவது மட்டுமல்லாமல், கேட்பது மட்டுமல்லாமல், அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய அன்பை உள்ளத்தில் விதைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த பாசம், பிரியம் என்பது இந்த உலகத்துல 3 வகையா நமக்கு பிரிச்சு காமிக்கலாம். இயற்கையாக வரக்கூடிய பிரியம், இயற்கையாக வரக்கூடிய அன்பு. அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பெற்ற ஒரு பிள்ளை, அதாவது பிள்ளை வருது அப்படின்னா இதுதான் தாய் இதுதான் தந்தைன்னு அதுக்கு அறிமுகம் தெரியாத பொழுதே அந்த பிள்ளை தாய் மேல என்ன செய்யும்? பாசமா இருக்கும். தன்னுடைய தந்தை மேல பாசமா இருக்கும். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் மேல பாசமா இருக்கும். இதெல்லாம் இரத்த பந்த பிரியங்கள். இது இயற்கையாகவே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்துட்டான். இரண்டாவது பிரியம், இரண்டாவது அன்பு எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவு சார்ந்த அன்பு. அறிவை கொண்டு சில மனிதர்களிடத்துல நம்ம அன்பு செலுத்துவது. நமக்கு தெரியும் அந்த மருத்துவர் நமக்கு ஊசி போடுவாரு, நமக்கு வலிக்கும் தெரியும். ஆனா நம்மளுடைய நோயை குணப்படுத்துறதுனால அவர் மீது நான் ஒரு அன்பு வைக்கிறோம். இந்த டாக்டர்கிட்ட போனால் எல்லாமே சரியாயிரும், இந்த மருத்துவர்கிட்ட போனால் எல்லாமே இதாயிரும். ஆனால் அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு வேதனை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இது அறிவு சார்ந்த அன்புகளில் இரண்டாவது வகை. மூன்றாவது வகை ஈமானிய அன்பு. ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு முஸ்லீமை சந்திக்கிறோம், அவங்களுடைய பேர் கேட்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம், சிரிக்கிறோம், சலாம் சொல்கின்றோம். இது ஈமானிய அன்பின் மூன்றாவது தரம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் எந்த தரத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த மூன்றுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பொருந்தும். சஹாபாக்களை எடுத்துக்கோங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு மஹப்பத் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாற்றையும் ஒரு படிப்பினை இருக்கும். ஆகச்சிறந்த ரொம்ப நேசத்திற்குரியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடியவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசி இறுதி நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துறதுக்காக தடுமாறி வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை வச்சு கொண்டு இருப்பாங்க. தொழுகை வைக்கும் பொழுது சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? பிறங்கையை தட்டுவார்களா. அப்படி தட்டின உடனே என்னது? அது ஒரு சமிக்னை, ஒரு இஷாரா. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிறங்கையை தட்டின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னாடி வர்றாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தமிட்டு சொல்லுவாங்க, அபூபக்கர் முன்னாடி நின்று தொழுக வையுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னோக்கி தான் வர்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி தொழுக வச்சு முடிச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல கேட்பாங்களா, அபூபக்கரே ஏன் என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கட்டுப்பட மாட்டீங்களா, நீங்க ஏன் இமாமத் செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது, அபு குஹாஃபாவுடைய மகன் இந்த அபூபக்கர் உங்களுக்கு முன்னால் தொழுக வைப்பதற்கு தயங்கக்கூடிய நிலையில் நான் இருக்கின்றேன். உங்களுடைய, அதாவது இப்போ இதுல அறிஞர்கள் நமக்கு ஒரு சட்ட திட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டுமா, அவர்களுடைய கண்ணியத்தை நாம் மேம்படுத்த வேண்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரின் கண்ணியத்தை நம்ம முதல்ல என்ன செய்யணும்? மேம்படுத்தணும். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த கண்ணியமும் அவர்களை குறித்த பாசமும் அதிகமா இருந்திருக்கு. அதனால தான் அவர்களுடைய சொல்லுக்கு மேல் அவர்களுடைய கண்ணியம் உயருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு உயருது. அந்த காலத்துல சஹாபாக்கள் தாயுடைய பேச்சை மீறி, தந்தையுடைய பேச்சைகளை மீறி, குலத்தார்கள், கோத்திரத்தார்கள், ஊரார்களுடைய கட்டளைகளும் சட்டத்திட்டங்களையும் மீறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்த அந்த ஏகத்துவத்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் சஹாபாக்கள். எதிர்ப்படையில தன்னுடைய தந்தை இருப்பார். தந்தையை வெற்ற சில தனையன்களும் போர்ல இருக்கிறாங்க. எதன் காரணமா? தந்தையின் இருக்கக்கூடிய கோபமா? கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பாசமும் அவர்களுடைய நிழலுக்கு கூட காவலாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி குலஃபாயின் ராஷிதீன்களுடைய ஆட்சி காலம் வருது. அந்த ஆட்சி காலத்துல ஒரு ஊருக்கு போருக்காக போறாங்க சில சஹாபாக்கள். போகும்பொழுது ஒரு இடத்துல ஒரு சஹாபி என்ன செய்யறாரு? அதை குனிந்து, தன்னுடைய தலையை குனிந்து, ஒட்டகத்துல போறாங்க, தலையை குனிந்து அப்படி நிமிர்ந்து போறாங்க. இப்போ இது ஏன் இப்படி தலையை குனிகிறீங்க அப்படின்னு சில சஹாபாக்கள் கேட்க, நபி உயிரோடு இருக்கும் பொழுது நாங்கள் இந்த பாதையை கடந்து போகும் பொழுது அங்கே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையில் படக்கூடாது என்று குனிந்து போனாங்க. இங்கே ரசூலுல்லாவும் அல்ல, மரமும் அல்ல, கிளையும் அல்ல, ஆனால் நபியுடைய சுன்னத்தையும் அவர்களுடைய முஹப்பத்தின் காரணமாக இந்த செயலை இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவ்வளவு நேசம் வச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல ஒரு மனிதரை நேசிக்கணும்னா ஒரு 4 காரணம் இருக்கணுமா? 4 காரணம் இருக்கும் அப்படிங்கிறத இருக்கணுங்கிறது கிடையாது, இருக்கும்.
ஒன்று என்ன அஜ்மல், அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னா சில பேரை நம்ம என்ன செய்யலாம், நேசிக்கலாம். ரெண்டாவது காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா நற்குணங்கள், அஹ்லாக், நல்ல குணம் கொண்டவருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சில குணங்களை கொண்டு அவர்களை நம்ம நேசிக்கலாம். மூன்றாவது உபகாரம் செய்தல், ரொம்ப நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனம் கொண்டவங்க, அதனால அவர்களை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற மூன்றாவது காரணம் சொல்லிக் கொள்ளலாம். நான்காவது காரணம் இல்லை, இது என்னுடைய ரத்த பந்த சொந்தம் உறவு, அதனால் நான் என்ன செய்யறேன், நேசிக்கிறேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான்கில் அடங்கியிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்களைப் போல இந்த உலகத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதி அழகை பெற்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் பாதி அழகு என்று சொல்வதை விட அவர்களை மிஞ்சிய அழகும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை வர்ணிக்கலாம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அவை கவிஞர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவை கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லுவாங்க, நாயகமே, என்னுடைய கண்கள் உங்களை போன்ற அழகான மனிதர்களை பார்த்ததில்லை. இந்த உலகத்தில் உங்களை போன்ற அழகான குழந்தையை எந்த தாயும் பெற்றெடுத்ததில்லை. இந்த உலகத்தில் குறையில்லா மனிதர்களாக பிறந்திருக்கார்கள் என்றால் அது உங்களை தவிர யாரும் இல்லை. நீங்கள் தான் உங்களை எப்படி நான் இந்த உலகத்தில் உருவாக வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை போன்று தோன்றியுள்ளீர்கள், அதை போன்று பிறந்துள்ளீர்கள். இப்ப நாம் இப்படிதான் நம்மளுடைய தோற்றம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃபேட்டா கொஞ்சம் ஒல்லியா இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கலரா இருந்தால் நம்மளை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நினைத்தார்களோ அப்படி பிறந்ததாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகுக்கு இந்த உலகத்தில் ஈடிணையே கிடையாது. சந்திரனை ஒப்பிட்டு சூரியனை ஒப்பிட்டு அவர்களுடைய நிழல் கூட அழகாக இருக்குமா, அவர்களுடைய புருவ முடி, அவர்களுடைய நெற்றி, அவர்களுடைய சிரிப்பு, அவர்களுடைய நடை, அவர்களுடைய நிறம், அவர்களுடைய முடி எல்லாமே ஒரு தனித்துவமான அழகு பெற்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது அஹ்லாக், சொல்லவே தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்தை பார்த்து இஸ்லாம் ஆனவர்களை விட அவர்களுடைய அஹ்லாக்குகளை பார்த்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹு தாலா குர்ஆன்ல எத்தனையோ சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தாலும் கூட இன்னக அலா குலுகின் அதீம் அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்தும் பொழுதே, நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் உள்ளீர்கள், நீங்கள் கடினம் சித்தம் கொண்டவர்களாக இருந்திருந்தால் உங்களிடத்துல நிறைய பேர் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் விரண்டோடி போயிருப்பாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. சிறுவர்கள்ல இருந்து, ஏழைகள்ல இருந்து, பகைவர்கள்ல இருந்து, அண்டை வீட்டுக்காரர்கள், மனைவி, எல்லாரிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தோடு நடந்து கொண்டாங்க. ஏன், தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய ஷஹாதத் நமக்கெல்லாம் தெரியும். ரொம்ப அகோரமான முறையில ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற பொழுதும் கூட ஒரு மனிதனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனில் புனிதர்கள் இருந்தாலும் ஒரு மனித தன்மை கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவாங்களாம், இந்த ஹம்சாவிற்கு பதிலாக 70 உயிரை நான் என்ன செய்வேன், பழி வாங்குவேன். ஒரு ஆத்திரத்துல, இப்ப ஒரு உணர்ச்சியில. நல்லா அதை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா, நபியே நீங்க பொறுமையாக இருங்க, நீங்க நற்குணத்தின் மீது உள்ளீர்கள், நீங்க பொறுமையாக இருந்தால் இதை விட சிறந்தது அல்லாஹு தஆலா கொடுப்பான் அப்படின்னு சொன்னதின் காரணமாக ஹம்சாவை கொன்ற அந்த ஹிந்தா என்கின்ற பெண் கொன்னுவான். அதை ரொம்ப கோரமாப்படுத்துறது ஹிந்தா. இவங்களை எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இது யாருக்கு மனம் வரும்? இப்போ சாதாரணம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சண்டைகளுக்கு கூட நீ அன்னைக்கு அப்படி பேசுனல்ல, நான் இறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் அப்படிங்கிற பழிவாங்கிற குணத்தின் கொண்டுதான் நம்ம சில பேர் இருக்கிறோம், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகலாக்கை பார்த்து நிறைய மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. மூன்றாவது அவர்களுடைய உபகாரம். அவர்கள் நமக்கு செய்த அது மற்றவர்கள் என்று சொல்றதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் தான் என்ன. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவோ உபகாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே வார்த்தையில முடிக்கணும் அப்படின்னா, அன்னலார் இல்லை என்றால் அகிலமும் இல்லை, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபகாரம் மட்டும் இந்த உலகத்துல இல்லைன்னா, அவர்களுடைய முன்மாதிரியாக இந்த உலகத்துல வாழவில்லை என்றால் நமக்கான ஒரு வழியும் நமக்கான ஒரு நேர்வழியும் இந்த உலகத்துல கிடைச்சிருக்காது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த உபகாரமும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்த உபகாரமும் சொல்லி மாள முடியாது. சுப்ஹானல்லாஹ். நான்காவது என்ன சொன்னோம், நேசத்திற்குரிய காரணத்துல நான்காவது என்ன சொன்னோம், அதான் நான்காவது ரத்த பந்தம். கவனிக்கும், நல்லா கவனிங்க. நான்காவது ரத்த பந்த உறவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம ரத்த பந்த உறவா? ஆமாவா இல்லையா? இல்ல, ரத்த பந்தம் உறவு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அவர்களுடைய மனைவி நமக்கெல்லாம் தாய் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான ஒரு தந்தை.
மார்க்க தந்தை, நமக்கான பாதுகாப்பு தந்தை, நமக்காக வழி நடத்தக்கூடிய ஒரு கைடு, எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த 4வது காரணமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருந்தும். அழகும் நற்குணமும் உபகாரம் செய்யும் குணமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவும் எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு முழு நிலவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான ஒரு தலைவராக இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். ஆக இப்படியான நபியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன் அழகான ஒரு வசனம் சொல்வான், வ இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, நபியே நீங்க சொல்லுங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இப்போ அல்லாஹ்வுடைய நேசத்திற்கான முதல் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும், பின்பற்றணும். ஃபத்தபிஊனினா என்ன அர்த்தம்? பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய நேசமும் கிடைக்கும். யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அதனால அல்லாஹ்வை நேசிக்கணும் முதல்ல. அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் நம்மளுடைய பொருளாதாரத்தை விட, நம்மளுடைய குடும்பங்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், இந்த உலகத்தில் எதெல்லாம் நாம் பேராசை கொண்டு நேசித்து கொண்டு இருக்கிறோமோ அதைவிட உயிருக்கு மேலாக, நம்மளுடைய உயிருக்கு மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, பாசமிகு பெருமானாரை நேசிக்கும் பொழுதுதான் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கும் அவர்களுடைய பாசத்திற்கும் நாம் இன்ஷா அல்லாஹ் ஆளான மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.